உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்களா? அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஆண் குழந்தைங்களை விட பெண் குழந்தைங்களுக்கு தான் யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது அவங்களோட உடல் அமைப்பு காரணமாக நடக்குது. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ஃப்ரீக்வன்சியை நம்மளால் கண்டிப்பாக குறைக்க முடியும். மோஷன் போனதுக்கப்புறம் அந்த இடத்த வாஷ் பண்ணும்போது முன்னாடி இருந்து பின்னாடி பக்கமாக வாஷ் பண்ணுங்கள். ஈவன் நியூபார்ன் பேபிஸாக இருந்தால் கூட நீங்கள் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி, நீங்கள் முன்னாடி பக்கம் இருந்து பின்னாடி பக்கம் க்ளீன் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் பின்னாடி இருந்து முன்னாடி வரும்போது நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு சின்ன மோஷன் பார்ட்டிக்கல் வந்து முன்னாடி டெபாசிட் ஆனாலுமே யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அண்ட் கான்ஸ்டிபேஷனும் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஸோ கான்ஸ்டிபேஷனையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேத்துக்குமே இது பொருந்தும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயத்தை இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.